அடுத்த நாள் காலை கிராம மக்கள் எழுந்தபோது பாகாலின் பலிபீடம் இடிக்கப்பட்டிருந்தது. அதனிடத்தில் ஆண்டவருக்காக ஒரு புதிய பலிபீடம் கட்டப்பட்டிருந்தது. மக்கள் மிகவும் கோபமடைந்தார்கள். இதை செய்தது யார் என்று விசாரிக்கத் தொடங்கினர். சிறிது நேரத்தில் அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இதை கிதியோன் தான் செய்தான் என்று. அவர்கள் கிதியோனின் தந்தையான யோவாசின் வீட்டிற்கு வந்து, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை இடித்தான், அவன் மரிக்க வேண்டும் என்று கத்தினார்கள். ஆனால் யோவாஸ் தைரியமாக மக்களிடம் சொன்னார், நீங்கள் ஏன் பாகாலுக்காக சண்டையிடுகிறீர்கள்? பாகால் உண்மையான கடவுள் என்றால் அவன் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளட்டும். அவன் பலிபீடத்தை இடித்த மனிதனை அவன் தானே தண்டிக்கட்டும். இதை கேட்ட மக்கள் அமைதியாகிவிட்டார்கள். அந்த நேரத்தில் மித்தானியர்கள், அமலேக்கியர்கள் மற்றும் மற்ற எதிரிகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேலை தாக்க வர தயாரானார்கள். ஆனால் கடவுளின் ஆவி கிதியோனின் மேல் வந்தது. எக்காலம் ஊத போருக்கு தயாரானார்கள்.